வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சிஸ்டர். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல். ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 kg தண்டு எடுத்திருக்கேன். அதோட வெயிட் 1/2 kg. நல்லா தோல்லாம் க்ளீன் பண்ணி நார்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அளவுப்படி பார்த்தா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதில் தெளிச்சுக்கணும். அவள் தான். ஏன்னா ஆல்ரெடி வாழைத்தண்டுலேயே வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கனால நம்ம தண்ணி ரொம்பலாம் ஊற்றோம்னா பொரியல் லிக்விடாக கன்சிஸ்டன்சிலே தான் இருக்குமே, சுண்ட லேட் ஆகும். இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி கொஞ்சோண்டு தெளித்து விட்டால் போதும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது வேகிற டைமில் வேர்க்கடலில் 3 டேபிள் ஸ்பூன் 2 வரமிளகாய் போட்டு குறைப்பாக அரைச்சிட்டு பாதி இருக்க அந்த சமயத்தில் கொட்டி கலரி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே.